நீ பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படின்னு விஜய் ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனத்தை அப்படியே கட் பண்ணி ஆதவ அர்ஜுனுக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய பேச்சு, அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு குறிப்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக அப்பொழுது இருந்த ஆதவ அர்ஜுன் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள், அவரை கட்சியை விட்டு நீக்கப் போகிறீர்களா, அல்லது வேறு எந்த மாதிரி நடவடிக்கை உடனடியாக எடுங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இதெல்லாம் வந்தது. இல்லை, அதுக்கான விஷயங்கள்லாம் நான் கட்சி நிர்வாகிகளோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ வந்துடுச்சு 6 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆதவ அர்ஜுனை கட்சியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு உடனே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டு முதல்வரை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். இதில் எந்தவித அழுத்தமோ கூட்டணி இதுவோ எதுவுமே கிடையாது. ஒரு கட்சி சேர்ந்து எடுத்த முடிவு. ஒரு கட்சிக்குள் ஒரு முக்கிய பொறுப்பில் இல்லை ஒருத்தர் அது மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் போய் பேசியது நல்லதில்லை, அது நாங்களாம் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு. 6 மாதம் சஸ்பென்ஸ் அப்படின்னா அது நாங்கள் எடுத்த முடிவு அப்படின்னு, 6 மாதத்துக்கு பிறகு அதை நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஏன் இவரை நீக்கி இருக்கக்கூடாதா அப்படின்னா நீக்க முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிற ஒரு விஷயம்தான். ஓகே, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவரா ஆதவ அர்ஜுன், குறிப்பாக விசிகாவில் பவர்ஃபுல் தான் கண்டிப்பாக. ஒரு ஜனவரி மாதம் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது விசிகாவு. அங்கே தான் அவருக்கு உறுப்பினர் அட்டையே கொடுக்குறாங்க. உறுப்பினர் அங்கே தான் சேர்றாரு. 21 நாளில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படுகிறது. அது கட்சிக்கு உள்ளேயும் வெளியேவும் ஒரு புகைச்சலையும் ஒரு சலசலப்பையும் உண்டுபடுது. ஆனால் தலைமை அதை கட்டுப்படுத்துகிறாங்க. ஓகே, அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பொது தொகுதி வேண்டும் அப்படின்னு விசிக தரப்பிலிருந்து கூட்டணி திமுகவிடம் கேட்கும் பொழுது இந்த பொது தொகுதியை ஆதவ அர்ஜுனுக்காக தான் கேட்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஊடகங்கள் செய்தியாகவும் வருது. திரும்பவும் அது அமைக்கி போகுது. அப்புறம் அந்த தொகுதியை கொடுக்கல அவங்க. அப்புறம் பலம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்காரு. இவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய செல்வாக்கு அவர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்து வச்சிருக்காருன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆதவ அர்ஜுன் இதற்கு முன்னாடி திமுகவில் தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய அந்த கமிட்டி, அந்த குழு, இதில் இருந்து வந்தவர் தான் அவர். சரி, ஓகே, நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அது அவருடைய அந்த நிறுவனம் தான் ஏற்பாடு பண்ணிச்சு. ஆதவ அர்ஜுனுடைய நிறுவனம் தான் அது ஏற்பாடு பண்ணிச்சு. அவங்க தான் அதை வடிவமைச்சாங்க. விகடன் புரசுரம் தான் அதை முன்னிருந்து நடத்துகிறாங்க. அது ஒரு நூல் வெளியீட்டு விழாவே கிடையாது. அது ஒரு மினி மாநாடு அல்லது ஒரு பிரம்மாண்ட விழா அல்லது தாவேகாவினுடைய இன்னொரு வெர்ஷன் மாநாடு. இது எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்து தான் விஜய் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேச போகிறார், விஜய் எதை சொல்ல போகிறார்னா அந்த 3 மணி நேர நிகழ்ச்சியில் விஜயோடைய அந்த ஸ்பீச் தான் பெரிய ஹைலைட்டாக மாறிச்சு. அதுதான் சலசலப்பாக உண்டாகிடுச்சு. ஒரு சின்ன ஒரு பொறி தட்டின ஒரு விஷயம்தான் இது இந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இதுக்கு முக்கிய மூல காரணம் ஆதவ அர்ஜுன் தான். அவர் விசிகாவில் இருக்காரா, தாவேகாவில் இருக்காரா? அவர் விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு தாவேகாவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அவர் பேசின ஒரு பேச்சு தான். ஏன்னா விஜய் பேசுறதை தாண்டி ஆதவ அர்ஜுன் பேசுறது தான் பெரும் பேசு பொருளாக, விவாத பொருளாக, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க அப்படின்னு குறிப்பாக உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குறது அவர் தான். சரி, இவர் அப்போ கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம், அது அப்புறமா போவோம். சரி, என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன மக்களாட்சியா மன்னராட்சியா? மன்னராட்சி தான் நடக்குது இங்கே. அதே போல் பிறப்பால் ஒருத்தர் முதல்வராக இருக்கக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் முதல்வராக வர வேண்டும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டார். இது அந்த மேடையா? இது பேசக்கூடிய இடமா? இது வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதவ அர்ஜுன் இதை டிசைன் பண்ணதே அவர் தான் கொண்டு விஜயை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தாச்சு. ஏறக்குறைய அக்டோபர் 27ஆம் தேதி தாவேகாவினுடைய மாநாட்டில் விஜய் பேசினாருங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. அதை சொன்ன ஒரு ஆதவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சார்கள். இல்லை, அதை பேசிய பிறகுதான் ஆதவ அர்ஜுனுக்கு விஜய் மீது ஒரு பெரிய பாசமும் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் வந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு சொல்லிட்டு? எங்கள் கட்சியில் சொல்லிட்டு இருக்கேன், விசிகாவில் சொல்லிட்டு இருக்கேன். அரசியலுக்கு 4 வருடங்கள் ஆன ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கும் பொழுது 40 வருட காலம் அரசியல் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர், அதுவும் உங்களுடைய கூட்டணியில் தான் தொடர்ந்து இருக்கிறார், அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். நான் இதில் என்ன தப்பு அப்படின்னு அது கட்சிக்குள்ளேயே சலசலப்பை வச்சு அவருக்கு ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் இருந்தது. நிறைய பேர் ஏன் கேட்கறதுனால என்ன தப்புங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வாய்ந்தது என்னன்னா,
கூட்டணிக்கு இது பெரியதோட குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி விட போகிறது இந்த மாதிரியான சமரசங்கள்லாம் பேசி முடிச்சாச்சு. அவர் பேசுறது அவரோட கருத்து, அதில் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் மீறி குறிப்பாக அன்னைக்கு பேசுகிற ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுன் இது மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டது பிறப்பால் ஒருத்தர் முதல்வராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் கடும் கொந்தளிப்பை திமுக மத்தியிலே உண்டாச்சு. என்னப்பா இவர் யார்ப்பா இவர் தெரியாதவங்கலாம் என்கிட்டலாம் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க, யாருங்க இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார், ஆள் சும்மா உயரமாக இருக்கார், இவரே பார்த்தா ஒரு சினிமா நடிகர் மாதிரி இருக்காரு, என்ன இவருக்கான பலம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். அவர் நேஷனல் லெவல் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இப்படியே விளையாடி இருக்காரு. அவர் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த மார்ட்டின் லாட்ரி அதிபருடைய மகள் டெய்சியை திருமணம் பண்ணிக்கிறார். அதை வச்சு அவருடைய செல்வாக்கு உயருது. செல்வாக்கை ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொண்டு வந்து அளவுக்கு அவருக்கு சேர்க்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் இந்த தேர்தல் வியூகம் அமைக்கிறது, இந்த மாநாடு நடத்துறது, ஒரு பொதுக்கூட்டம் கொண்டு போகிறது, ஒரு கட்சி எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் கை தேர்ந்தவர் அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி இப்போ என்ன மாதிரியான விஷயம் சோசியல் மீடியாவில் யார் பரப்புறதுன்னு தெரியல. ஆதவ அர்ஜுன், மார்ட்டின், டெய்சி, ஜோசப் விஜய் எப்படின்னா ஒரு கிறிஸ்துவ இது அப்படியே கொண்டு வந்து இந்த சாயத்தை மத சாயத்தை அப்படி பூசுகிற வேலையும் அதெல்லாம் நடக்கும், ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாணியிலேருந்து அதனால தான் விஜய் கூட அவர் கூட்டணி வச்சிருக்காரு, விஜய் இவர் கூட கூட்டணி வச்சிருக்காருன்னு தொடர்ச்சியா எப்போ நான் ஜோசப் விஜயே கிடையாதுப்பா விஜய் அப்படின்னு அவர் பலமுறை சொன்னாலும் அந்த ஜோசப் கொண்டு வந்து அவங்க சேர்க்குறாங்க. திட்டமிட்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. விஜய் இனி வரும் காலங்களில் அது நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, தவேக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை அவங்களுடைய பத்திரிகை தொடர்பாளர் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி அவரோட பத்திரிகை தொடர்பாளரை வேற யாரும் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் தலைவர் மத்திய அரசும் மாநில அரசும் உள்ள குறைகளை தான் அவர் சுட்டி காமிச்சாரு. அதே சமயத்தில் அது நூல் வெளியீட்டு விழா. அப்போ துணை முதல்வர் உதயநிதி என்ன சொல்கிறாரு, நான் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது இல்லைன்றாரு. அப்போ என்னங்க இது நூல் வெளியீட்டு விழாவை போய் நீங்கள் சினிமா நிகழ்ச்சின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அம்பேத்கர் சம்மந்தமான நூல் வெளியீட்டு விழா, அவரை அவமதிப்பாதான ஒரு செயலாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்போ எப்படி நீங்கள் அச்சா பச்சான் அவர் ஒரு பக்கம் ஒரு அறிக்கை அதை சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ நீங்கள் எங்கள் தலைவரை யாரை விஜயை தாவேக்காவுடைய தலைவரை கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கூத்தாடின்னு சொல்லியிருக்கீங்க. இதே போல தான் எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொல்லி 10 வருடங்கள் அவர் ஆட்சியில் உட்காந்து ஸ்ட்ராங்காக அப்படி நின்றுட்டார். உங்களால் வரவே முடியல. 2026 இதே கூத்தாடி எங்கள் தலைவரை பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிப்பாருன்னு அவங்க தரப்புலேருந்து வந்த ஒரு அறிக்கை. ரைட்டு, ஓகே. இதெல்லாம் மீறி எங்கள் ஆதவ அர்ஜுனை ஒரு 6 மாதம் தான் சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, என் நிரந்தரமாக அவரை எடுக்க முடியாதா அப்படின்னா எடுக்க முடியாது. அது கட்சி எடுத்த முடிவு. அதை தாண்டி அவருடைய பணபலம் ஒரு பக்கம், படைபலம், அவருக்கான தேவை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் அவர் சொன்ன கருத்து ஒன்று எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என்னடா, சரி டிசம்பர் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு நூல் வெளியீட்டு விழா முடிவாயிடுச்சு. ஒரே மேடையில் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கலந்துக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நான் பேசும்போது ஒரு மாதமாக இருந்தது. ஊடகங்கள் பேசினாங்க. அதை கூட இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஊடகங்கள் தான் திரும்ப பேசி இதை பெரிய விஷயமாக்குனாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தார். ரைட்டு, முடிவாயிடுச்சு. அந்த மேடையை, அந்த விழாவை திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய விழாவாக, தன்னுடைய மேடையாக தன்வசப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதை விட்டுருக்கக்கூடாது. அது ஒரு 8 பறிக்க அறிக்கை கொடுத்து நான் இந்த விழாவை கலந்துக்கலன்னு சொல்லியிருக்கக்கூடாது. வந்திருக்கணும், கலந்திருக்கணும். அந்த மேடையை தனக்கான மேடையாக தன் வசப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றார். என்னன்னா, இந்த கூட்டணி விவகாரத்தை அல்லது மத்திய மாநில அரசு பேச்சை மடைமாற்றி விடமாக அல்லது அதை திருப்பி விடுற மாதிரியோ அல்லது இப்போ நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக தான் இருக்கிறோம், நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு, 2026 எலெக்ஷனில் நாங்கள் உறுதியான ஒரு கூட்டணியில் தான் இருக்கிறோம், இதை யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் எதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அவர் பேசி இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கருத்து எனக்கும். ஏன் அதை விட்டுட்டாரு, ஏன் பின்வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிற காரணமும் ஓகே. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் 8 பக்க அறிக்கையில் சொல்லிட்டார். இதை ஒரு சாக்கா வச்சு இதை அரசியல் பண்ணி இதில் ஒரு பகையை உருவாக்கி இதில் ஒரு சலசலப்பு உண்டாக்குறத நான் விரும்பலை அப்படின்னு இது ஒரு கருத்தாக இருக்குது. சரி, ஓகே. திரும்பவும் வரது தான் இப்போ ஆதவ அர்ஜுன் 6 மாத கால சஸ்பென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் தாவேக்காவினுடைய ஒரு பி டீம் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. ஏறக்குறைய அவர் தாவேக்காவுக்கு உள்ளே போயிட போகிறார். தாவேக்காவில் மிக முக்கிய பொறுப்பு அவர் கொடுக்க போகிறார்கள் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை விசிகா விட மாட்டார்கள். நான் ஆதவ அர்ஜுன் ரொம்ப முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் இன்னொரு கருத்தாக ஒரு மூத்த அரசியல் விமர்சகர்களிடம் கேட்கும் பொழுது, சாமி
1.5 வருஷம் இருக்குது. எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்குது. இப்போ போடுற சண்டை, இப்போ பேசுகிற பேச்சு எல்லாம் சும்மா. நம்ம எத்தனையோ எலெக்ஷன் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எத்தனையோ கட்சிகள் மாறி மாறி திட்டினதெல்லாம் பார்த்துருக்குறேன். எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டணி விவகாரம்லாம் எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் அந்த எலெக்ஷன் டைம்லையோ அதுக்கு முன்னாடியோ இது அப்படியே மாறும்பொழுது, காலம் மாறும்போது, காட்சிகள் மாறும்போது, அப்படியே மாறும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடக்கும். என்ன வேணாலும், யார் உள்ளே வருவாங்க, யார் வெளியே போவாங்க, யார் பி டீம், யார் ஏ டீம், இதெல்லாம் தாண்டி 2026 எலெக்ஷன் கண்டிப்பாக விஜய் ஒரு வியூகம் அமைச்சிருக்கிறாரு. அதுதான் நான் போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன். மிக தெளிவான, எனக்கு தெரிஞ்சு அதை தான் விஜய் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியை தாண்டி திமுக ஒரு நிறுவனம், 75 வருட ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் டச் பண்ணவே முடியாது. அப்புறம் அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பு, அவங்களுக்குள்ள ஒன்றா எலெக்ஷன் டைமத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வராங்க. அப்படின்போது திமுக அதிமுக அப்படின்ற இடத்தில் சுற்றி இருக்கிற கட்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த கட்சிகளுடைய வாக்குகளை இல்லைன்னா நாம் ஒன்று சேர்த்து ஒரு எதிர் டீமாக உருவாக்கினா எப்படி இருக்கோ அப்படின்னு தான் விஜயோடைய எண்ணமாக, விஜயோடைய ஐடியாவாக இருக்கிறது. அதற்கு தான் அப்படியே அப்படி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வராரு. அதற்கான வேலை தான் ஒவ்வொன்றா நடக்குது. நீங்கள் பாருங்கள், திரும்ப சொல்கிறது 1.5 வருஷம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 6 மாத காலம் கடந்த பிறகு இன்னும் அரசியல் களம் மிக பயங்கரமாக சூடு பிடிக்கும். யார் யார் கூட்டணியில் இருந்தாங்க, நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் நிரந்தரமாக சொன்னவங்க, யார் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொன்னவங்க, யார் ஏ டீம் யார் பி டீம் எல்லாம் கலைச்சி போட்டு அப்படி வந்து நிற்க வந்து. சரி, தாவேக்காவில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொன்னீங்க, 10 வருஷம் அவர் தான் ஸ்ட்ராங்காக உட்காந்தாரு, எங்கள் தலைவரம் பாருங்கள் அப்படின்னா அது சாத்தியமா அப்படின்னா முதல் எலெக்ஷனில் அது சாத்தியம் கிடையாது வந்து. அதே சமயத்தில் விஜய் ஒரு பலமான கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அந்த பலமான கூட்டணிக்கு யார் பின்னணியில் இருந்து செயல்படுகிறார்கள், விஜய் அதற்கு எப்படி ஒரு சதுரங்கத்தில் காய் நகர்த்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.